மாசு ஐயா என்ன பார்த்து, அருள் பிரகாஷ் உனக்கு சொந்தமா வீடு இருக்குதான்னு கேட்டா இருந்தா இருக்குன்னு, இல்லைன்னா இல்லைன்னு. அவர் என்ன பார்த்து, உனக்கு அறிவு இருக்கா? ஏன் சிரிக்கிறீங்க? இதை கேட்டுதான் தெரிஞ்சுக்கணுமா, உன்னை பார்த்தாலே தெரியலையான்னு. மற்றதெல்லாம் கேட்டா இயல்பா எடுத்துக்கிறோம். யாராவது நம்மள அறிவு இருக்கான்னு கேட்டா நமக்கு கோவம் வருது இல்ல? ஏன் கோவம் வருது தெரியுமா? 3 காரணம். நம்மளை பார்த்து யாராவது அறிவு இருக்கான்னு கேட்டா நமக்கு கோவம் வரதுக்கு 3 காரணம். நம்பர் 1, நம்ம இவ்வளவு நாள் இருக்குன்னு நினைச்சிருக்கிறோம், இவர் டவுட்டா இருக்கான்னு கேட்கிறாரு. முதல் காரணம். 2வது காரணம் என்ன தெரியுமா? நமக்கு இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. 3வது காரணம் தான் மிக முக்கியமான காரணம். அறிவு இருக்கான்னு நம்மள யாராவது ஆவணங்களால் நிரூபிக்க முடியாத கேள்வி கேட்கும் போதெல்லாம் நமக்கு கோவம் வரும். இவன் என் வயசு என்ன, பெர்த் சர்டிபிகேட் காட்டி நிரூபிச்சலாம். நான் என்ன படிச்சிருக்கேன், டிகிரி சர்டிபிகேட் காட்டி நிரூபிச்சலாம். நான் என்ன ஜாதி, கம்யூனிட்டி சர்டிபிகேட் காட்டி நிரூபிச்சலாம். எங்க வீடு எங்க இருக்கு, அட்ரஸ் காட்டி நிரூபிச்சலாம். அறிவு இருக்கு சர்டிபிகேட் கொடுக்க முடியுமா? எந்த டாக்டர் போய் டாக்டர் எனக்கு அறிவு இருக்குன்னு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும்னா கொடுப்பானா? கொடுத்தானா அந்த டாக்டருக்கு அறிவு இல்லைன்னு. அப்ப அறிவு இருக்குங்கிறது என்ன சர்டிபிகேட்? வள்ளுவன் சொல்றான், அடுத்தவன் துன்பத்தை தன் துன்பமாக எவன் கருதுகிறானோ அவனெல்லாம் அறிவுடையவன் என்று சொல்கிறான். எப்பொழுதும் தமிழகத்தின் நிலை பற்றியே கவலைப்பட்டிருக்கிற இந்த இயக்கத்தை அறிவுடைய இயக்கம் என்று சொல்லலாம் அல்லவா? ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியாலும் திமுக இருக்குதுங்கிற பயம்தான் தமிழகத்தை இன்னும் காப்பாற்றி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். எந்த ஒரு சட்டத்தையும் இங்க கொண்டு வரதுக்கு பயப்படாங்க. சொன்னார்ல, நாங்க ஆதரிச்சா அவங்க எதிர்ப்பாங்க, அவங்க எதிர்த்தாங்க. அந்த மாதிரி கண்மூடித்தனமாக இல்ல, கண்மூடித்தனமாக காங்கிரஸோடு கூட்டணியாக இருக்கும் போதும் அவர்கள் ஏதாவது தவறு செய்தால் எதிர்த்தார்கள். பாஜகவோடு கூட்டணி வைக்க வேண்டிய நிலைமை வரும்போதும் அங்கே கருத்து வரும்போது எதிர்த்தார்கள். கூட்டணி இருக்கிறது என்பதற்காக நியாய தர்மங்கள் இருந்து பின்வாங்கிய கட்சி இல்லை. சினிமால இருந்துட்டு நடிச்சுட்டு கிடிச்சிட்டு சார், நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுங்க. திரைப்பட பிம்பம் அல்லது திரைப்பட பிரபலம், திரைப்பட புகழ் நமக்கு பெருவாரியான மரியாதையை பெற்றுத்தர வேண்டும், பெற்று தந்துவிடும் என்று சிலர் நினைக்கிறார்கள். திரைப்படம்ங்கிறதே நம்மள ஒரு ஏமாத்திருச்சு. இப்போ ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிற சீன் ஷூட்டிங் நடக்குது. ஒரு பில்டிங் மேல இருந்து அவர் குதிக்கிற மாதிரி ஒரு சீன் எடுக்கிறான். எப்படி எடுக்கிறான்னா, பத்திரமா அவரை மேல கூட்டின்னு போய் எங்க இருந்து அவர் குதிக்கணுமோ அங்க அப்படின்னு ஒரு ஷாட் எடுத்துக்கிறான். அப்புறம் பத்திரமா லிப்ட்ல அவரை கூட்டின்னு வந்து அவர் எந்த இடத்துல குதிப்பாரோ அந்த இடத்துல அப்படி ஒரு ஷாட் எடுத்துக்கிறான். இப்போ நிஜமாவே ஒருத்தன் குதிக்க போறான், இவரை மாதிரியே ட்ரெஸ் போட்டுக்கிறான். அவன் தான் உண்மையிலேயே குதிக்க போறான். அவனுக்கு என்ன தெரியுமா பேரு? டூப்பு. நிஜமாவே குதிக்கிறவனுக்கு பேரு டூப்பு. குதிக்கிற மாதிரி பாவலா பண்றவனுக்கு பேரு ஹீரோ. இது என்ன நியாயம்? இதுதான் திரைப்படம். எனவே அன்பார்ந்தவர்களே, திரைப்படங்களும் ஊடகங்களும் இன்றைக்கு கொண்டு வருகிற குடிசல் கூட ஃபில்டர் பண்ணி எது எனக்கு தேவை என்று தெரிந்து கொள்ள வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். தமிழக மக்களின் எதிர்காலத்திற்கான நம்பிக்கையை தருகிறார். இப்போது இருக்கிற எதிரிகளுக்கெல்லாம் அச்சத்தை தருகிறார். எனவே அவர் பிறந்த நாளை உச்சி முகர்ந்து கொண்டாட வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கருத்தரங்கத்தை துவங்கி வைத்து பேசுகிற பொழுது எந்த இடத்தில் பேசினாலும் அந்த SIR ஃபார்ம் அதை பற்றியே கவலைப்பட்டு விட்டுறார். திமுக என்பது தேர்தலை பற்றி நினைக்கிற கட்சி அல்ல, தேசத்தை பற்றி கவலைப்படுகிற கட்சி என்பதை ஒவ்வொரு முறை பேசுகிற பொழுதும் எல்லா அமைச்சர்களும் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு குளறுபடி ஏற்படுத்துவதற்காக செய்யப்படுகிற இவைகளில் நீங்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். நீ என்ன வேணா பண்ணு, உன் வழியிலேயே உன்னை அடிப்போன்னு சொல்றதுக்கு திமுக விட்ட ஆள் கிடையாதுங்கிறதா அந்த துவக்க உரையில். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு காட்டு வழியா ஒரு 4 பேர் போயிட்டு இருக்கிறான். திடீர்னு ஒரே மழை. உடனே அப்படி சுத்தி முத்தி பார்க்கறான், ஒரு பாழடைஞ்ச மண்டபம் இருக்கு. 4 பேர் அந்த மண்டபத்தில் போய் ஒதுங்குறான் மழைக்கு. இவங்க போய் நின்ன பிறகுன்னா அந்த மண்டபம் கடகடன்னு ஆட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த 4 பேரில் ஒருத்தன் சொல்லுகிறான், டே நம்ம 4 பேரில் யாரோ ஒருத்தன் பாவி இருக்கிறோம் போல இருக்குது, அதனால தான் நம்ம நின்ன பிறகு மண்டபம் ஆடுது, யார் பாவின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்னொருத்தன் சொல்லுகிறான், ஒவ்வொருத்தராக வெளியே போகலாம், எவன் வெளியே போனவொன்னே மண்டபம் ஆடுறது நிற்குதோ அவன் தான் பாவி. சரிட்டு மொதல் ஆள் வெளியே வந்தால் மண்டபம் ஆடிக்கிட்டே இருக்கு. இப்போ வெளியே இருக்கிறவன் சொன்னான், டே நான் தப்பிச்சிட்டேன், உங்கள் 3 பேரில் தான் எவனோ பாவி இருக்கான் போல் இருக்கு. 2வது ஆள் வெளியே வந்தான், அப்பவும் மண்டபம் ஆடிக்கிட்டே இருக்கு. வெளியே இருக்கிற 2 பேர் உள்ள இருக்கிற 2 பேரை பார்த்து சொன்னான், டே நீங்கள் 2 பேர் தான்டா எவனோ பாவி. 3வது ஆள் வெளியே வந்தான், அப்பவும் மண்டபம் ஆடிக்கிட்டே இருக்கு. வெளியே இருக்கிற 3 பேர் கன்ஃபார்ம் பண்ணி சொன்னான், டே நீ மட்டும்தான் பாவி, அதனால தான் மண்டபம் ஆடினே இருக்குதுண்ணா. அவனுக்கு ஒன்றுமே புரியல. அவனும் இப்படி வெளியே வந்தான், அது வரைக்கும் ஆடின இந்த மண்டபம் விழுந்துச்சு. இவனுக்கு ஒன்றும் புரியலடா, நம்ம ஒரு கணக்கு போட்டால் மண்டபம் விழுந்துச்சுன்னா அந்த பக்கம் ஒரு பெரியவர் ஒருத்தர் வந்தார். அவர்கிட்ட இந்த மாதிரி நாங்கள் வந்துன்னே இருந்தோம், மழை பெஞ்சிச்சு, மண்டபத்தில் ஒழிஞ்சோம், யாரோ ஒருத்தர் பாவின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக வெளியே வந்தோம், கடைசியாக இவன் வந்தானே, இவன் தானே பாவின்னா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னால், அவன் ஒருத்தன் தாண்டா புண்ணியமா, அதனால தான் அவன் வர வரைக்கும் காத்திருந்து அவன் போன பிறகு மண்டபம் விழுந்துக்கிறனானா. தமிழ்நாடு இன்னும் விழாமல் இருப்பதற்கு திமுக என்கிற புண்ணியவன்கள் தான் காரணம் என்பதை தயவு செய்து மறந்துடாதீங்க. இங்கே பேசுகிற பொழுது தமிழச்சி தங்கப்பாண்டியன் அழகாக என்னை அறிமுகப்படுத்துவோம் சொன்னாங்க. பட்டிமன்ற பேச்சாளர்னா ஜோக் அடிக்கிறோம் என்கிற பிம்பத்தை உடைத்து அறிவார்ந்த பேச்சாளர்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு அவங்க சொன்னதுக்காக அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எங்கே போனாலும் பட்டிமன்ற பேச்சாளர்னு போடாதீங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் அப்படி போடாதுன்னு சொல்லுவேன், ஆனால் அப்படி தான் போட்டுடுறாங்க.
ஆனால் அவங்க அழகாக இன்னைக்கு சொன்னாங்க. இப்போது ஒன்றும் இல்லை, அறிவுன்னா என்ன? இந்த இந்த கூட்டம் அறிவார்ந்த கூட்டம். உங்கள் அத்தனை பேருடைய டிகிரி எனக்கு தெரியாது, ஆனால் நான் உங்களை அறிவார்ந்த கூட்டம் சொல்கிறேன். ஏன் தெரியுமா? இந்த மேடை அறிவார்ந்த மேடை. இங்கே உட்கார்ந்து இருக்கிறவர்கள் அறிந்தவர்கள், நீங்கள் அறிவார்ந்தவர்கள். ஏன் என்னை கூப்பிட்டீங்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன் தெரியுமா? இப்போ மாசு ஐயா என்னை பார்த்து, அருள் பிரகாஷ் உனக்கு சொந்தமாக கார் இருக்குதான்னு கேட்டால் இருந்தா இருக்குன்னுவேன், இல்லைன்னா இல்லைன்னுவேன். அவர் என்னை பார்த்து உனக்கு சொந்தமாக வீடு இருக்குதான்னு கேட்டால் இருந்தா இருக்குன்னுவேன், இல்லைன்னா இல்லைன்னுவேன். அவர் என்னை பார்த்து உனக்கு அறிவு இருக்கா? ஏன் சிரிக்கிறீங்க? இதை கேட்டு தான் தெரிஞ்சுக்கணுமா, உன்னை பார்த்தாலே தெரியலையான்னு? மற்றதெல்லாம் கேட்டால் இயல்பாக எடுத்துக்கிறோம். யாராவது நம்மளை அறிவு இருக்கான்னு கேட்டால் நமக்கு கோவம் வருது இல்லை? ஏன் கோவம் வருது தெரியுமா? 3 காரணம். நம்மளை பார்த்து யாராவது அறிவு இருக்கான்னு கேட்டால் நமக்கு கோவம் வரதுக்கு 3 காரணம். நம்பர் 1, நம்ம இவ்வளோ நாள் இருக்குன்னு நினச்சிருக்கிறோம், இவர் டவுட்டாக இருக்கான்னு கேட்குறாரு, முதல் காரணம். 2வது காரணம் என்ன தெரியுமா? நமக்கு இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. 3வது காரணம் தான் மிக முக்கியமான காரணம். அறிவு இருக்கான்னு நம்மளை யாராவது என்கிட்ட ஆவணங்களால் நிரூபிக்க முடியாத கேள்வி கேட்கும் போதெல்லாம் நமக்கு கோவம் வரும். இவன் என் வயசு என்ன, பெர்த் சர்டிஃபிகேட்டை காட்டி நிரூபிச்சலாம். நான் என்ன படிச்சிருக்கேன், டிகிரி சர்டிஃபிகேட்டை காட்டி நிரூபிச்சலாம். நான் என்ன ஜாதி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை காட்டி நிரூபிச்சலாம். எங்கள் வீடு எங்கே இருக்குது, அட்ரஸ் காட்டி காமிச்சலாம். அறிவு இருக்குன்னு யாராவது சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா? எந்த டாக்டர்கிட்ட போய் டாக்டர் எனக்கு அறிவு இருக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னா கொடுப்பானா? கொடுத்தானா அந்த டாக்டருக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். அப்ப அறிவு இருக்குங்கிறது என்ன சர்டிபிகேட்? வள்ளுவன் சொல்றான், அடுத்தவன் துன்பத்தை தன் துன்பமாக எவன் கருதுகிறானோ அவனெல்லாம் அறிவுடையவன் என்று சொல்கிறான். எப்பொழுதும் தமிழகத்தின் நிலை பற்றியே கவலைப்பட்டிருக்கிற இந்த இயக்கத்தை அறிவுடைய இயக்கம் என்று சொல்லலாம் அல்லவா? நீங்க எல்லாம் யோசித்து பாருங்க, இன்னைக்கு என்ன காரணம்? இன்றைக்கு இங்க கொஞ்சம் பெண்கள் தான் வந்திருக்கிறாங்க. நான் இந்த அவையை மெல்ல மெல்ல இவருக்கு இந்த அவை நிறைந்திருக்கிறது, ஒரு மகிழ்ச்சி. கருத்தரங்கத்தை நடத்துகிறோம், 2வது மகிழ்ச்சி. ஒரு அறைக்குள்ளே உரை கேட்க இத்தனை பேர் கூடியிருக்கிறீர்கள், 3வது மகிழ்ச்சி. இந்த அவையை இப்போ தயார் பண்ணணும். இப்போ கொஞ்சம் பெண்கள் தான் வந்திருக்காங்க. நான் ஒரு பேச்சு கேட்குறோம், கோச்சுக்காதீங்க. 2 பெண்களை முன்னால் கூப்பிட்டு 2 பேர்ட்டையும் 1/2 கிலோ பருப்பு, உப்பு, புளி, மிளகாலாம் கொடுத்து 2 பேரையும் சாம்பார் வேணும்னா 2 சாம்பார் ஒன்றா இருக்குமா, வேறு வேறுமா இருக்குமா? வேறு வேறுமா இருக்குன்னு ஆம்பளைங்கெல்லாம் சொல்கிறாங்க. எங்களை கையிலையா நாங்கள் தானே தின்றோம். ஏன் சார் வேறு மாதிரி? ஒரே கடையில் வாங்கின பருப்பு, உப்பு, புளி, மிளகா ஒரே மாதிரி சமைக்கிறாங்க, ஏன் வேறு வேறு மாதிரி இது? கைப்பக்குவமா இப்படி சொல்லி தான் ரொம்ப காலமாக எங்களை ஏமாத்தினுக்கிறீங்க. கைப்பக்குவம்னு ஒன்று கிடையவே கிடையாது தெரியுமா? சமையலுடைய ருசி உப்பில் இல்லை, பருப்பில் இல்லை, புளியில் இல்லை, சமைக்கிற பெண்ணின் மனநிலையில் இருக்கிறது. இப்போ எங்கள் அம்மா சமைக்கும்போது என் பையனுக்கு சாம்பார்னா பிடிக்கும், சூடாக சாப்பிடுவான், வந்துடும். அவன் சாம்பார்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி சமைச்சாங்கன்னா அந்த சாம்பார் வேறு மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு சனி இதுக்கு வச்சு கொட்டியே வாழ்நாளெல்லாம் வீணாக போகுது அப்படி சமைச்சாங்கன்னா அந்த சாம்பார் வேறு மாதிரி தான் இருக்கும். அப்போ சமையலுக்கே மனநிலை முக்கியம்னா ஒரு பேச்சை கேட்கறதுக்கு மனநிலை முக்கியம் இல்லையா? அந்த மனநிலைக்கு நீங்கள் வந்துவிட்ட பிறகு இன்றைக்கு சார் இந்த கருத்தங்களுடைய தலைப்பு என்ன? இனம் என்ன சார் தலைப்பு? என்ன இனம் மொழியை பற்றி இப்போ என்ன பேசணும்? இப்போ என்ன மொழி போராட்டம் நடக்குது அப்படி நீங்கள் கேட்குறீங்கல்ல. மொழி என்பதை திமுக காரர்களை விட சரியாக புரிந்து கொண்டவர்களும் கிடையாது. இப்போ மொழி எவ்வளோ முக்கியம்? இப்போ நம்ம எல்லாரும் பேசுகிறோம், அதை பற்றி பெருசாக கவலைப்படுறதில்ல. ஆனால் மொழி எவ்வளோ முக்கியம் தெரியுமா? நீங்கள் பேசுகிற மொழி, நான் பேசுகிற மொழி, இவர் பேசுகிற மொழி, எல்லா மொழிக்கும் ஒரு பவர் இருக்குது. எப்படி தெரியுமா? ஒரு டீ கடைக்காரன் என்ன பண்ணுவான், டெய்லி காலையில் 5 மணிக்கு டீ கடையை திறப்பான். அப்படி திறக்கும்போது ஒரு சாமியார் அந்த பக்கம் போவார். இவன் என்ன பண்ணுவான், ஃபஸ்ட்டு டீயை அவருக்கு கொடுப்பான், சும்மா சென்டிமெண்ட்டாக. அவர் வாங்கி குடிச்சிட்டு போயிடுவார். அவரும் எதுவும் பேச மாட்டார், இவனும் எதுவும் பேச மாட்டான். டீ குடிப்பான், வாங்கிட்டு போய்டும். 5 வருஷமாக நடக்குது. கரெக்ட் இவர் கடை திறக்கும் போது கரெக்டாக கிராஸ் பண்ணுவான், ஒன்று டீயை கொடுப்பார், ஒன்றா வாங்கி குடிச்சிட்டு போயிடுவான். ஒரு நாள் அவர் கடையை திறக்கிறான், அவரும் வராரு. அந்த நேரம் பார்த்தா அந்த ஊர் ரவுடி வந்துட்டான். ஹேய் எனக்கு ஒரு டீ போடுன்னா. இவன் சொன்னான், இல்லை சார் முதல் டீ சாமியாருக்கு, அடுத்த டீ உங்களுக்கு கொடுங்க. நான் அவசரமாக போனேன், எனக்கு டீ போடும். இல்லை சார் எப்போவுமே ஃபஸ்ட்டு டீ சாமியாருக்கு தான். நான் அவசரமாக போனேன், எனக்கு டீ போடும். சார் சென்டிமெண்ட்டாக நான் அவசரமாக போனேன், டீ போடு. சார் 5 வருஷமா அப்படின்னு ஒன்று அது சாமியார் நம்பிட்டார் அப்படின்ட்டார். அப்படின்னா அவனுக்கே முதல் டீ கொடுன்ட்டு கையை காமிச்சிட்டார். உடனே இவன் சொல்லிட்டாருன்ட்டு அவனுக்கு முதல் டீ கொடுத்தான். அந்த டீயை வாங்கி கொடுத்துட்டு அப்படி போனானே, ஒரு லாரி அடிச்சு சேர்த்து போயிட்டான். உடனே இந்த டீ கடைக்காரன் நினச்சான், இந்த சாமியார் தான் அதை சாபம் கொடுத்தார் பொழுது, என்ன சாமி இப்படி பண்ணிட்டேன்னா. அதுக்கு அந்த சாமியார் சொன்னேன், நான் ஒன்றும் சொல்லி வந்தலேருந்து அவன் தான் சீக்கிரம் போகணும்னா சீக்கிரம் போயிட்டான். நாம் பேசுகிற மொழிக்கு ஒரு பவர் இருக்குது சார். இது இப்போ சொல்கிறேங்க, திமுக கழகம் ஆரம்பித்து 18 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சிக்கு வருகிறது. ஆட்சிக்கு வந்தவுடன் பேரறிஞர் அண்ணாவை பார்த்து, எப்படி சார் இவ்வளோ பெரிய கட்சியை வீழ்த்து எப்படி ஆட்சிக்கு வந்தீங்க? பேரறிஞர் அண்ணா சொன்ன பதிலை தெரிஞ்சுக்கணும். அவர் ஒரே வரி சொன்னார், வாய்மையால் வென்றோம். 2 பொருள் இருக்குது. வாய்மையானா உண்மை, இன்னொன்று பேசி எழுதி. வாயாலும் மையாலும் வென்றோம். வாயாலும் மெய்யாலும் அந்த கட்சி. மொழியை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? யோசித்து பாருங்க, அதுதான் இன்னைக்கு முக்கியம்.
இன்னைக்கு சமூகம் கெட்டு இருக்கு சார். இன்றைக்கு நமக்கு எஸ்ஐஆர் ஃபார்ம் கூட இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை சார், நான் இன்னொரு பேச்சு கேட்குறேன். நீங்கள் இங்கே டிவி சீரியல் பார்ப்பீங்களா? நீங்களா எல்லாம் நல்ல பிள்ளைங்க மாதிரி அமைதியாக உட்காந்துருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, நான் பார்க்க மாட்டேன் சார், எங்கள் வீட்டில் பார்ப்பாங்க, நான் போகும்போது வரும்போது அப்படி பார்ப்பேன். ஒரு அம்மா சொல்லுது, அந்த ஒரு சீரியல் மட்டும் நான் பார்ப்பேன் சார். ஏன்? அவளுக்கு என்ன கெதியாவதுன்னு பார்க்கணும், அது வரைக்கும் நான் பார்ப்பேன். இப்போ நான் ஒரு 5 டைலாக் சொல்லவா, இல்லை நான் ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் சொல்லவா? நான் சொல்கிற 5 ஸ்டேட்மெண்ட்டும் நீங்கள் பார்க்குற சீரியலில் வரலன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபா ப்ரைஸ். சொர்க்கோ பார்க்குறாரு, இதை நம்ம பட்ஜெட்லேயே சேர்க்கலையே, இவன் பாட்டுன்னு 5000 ரூபா எவன் கொடுக்குறதுன்னு யோசிக்கிறேன். இல்லை, இப்போ ஒரு 5 டைலாக் சொல்கிறேன். நான் சொல்கிற 5 டைலாக்கும் நீங்கள் பார்க்குற சீரியலில் வரலன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபா ப்ரைஸ். ஓகேவா? ரெடியா? சொல்லவா? நம்பர் 1, அந்த குடும்பத்தை நான் பிரிக்காமல் விட மாட்டேன். ஒரு அம்மா சொல்லுது, 1000 ரூபா போச்சு. நம்பர் 2, அந்த கல்யாணத்தை நான் நிறுத்தாமல் விட மாட்டேன். மீறி கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த ஃபர்ஸ்ட் நைட்டை நான் தடுத்தே தீருவேன். மீறி அதுவும் நடந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த கருவை நான் கலைக்காமல் விட மாட்டேன். மீறி குழந்தை வந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த குழந்தைய நான் கடத்தாமல் விட மாட்டேன். இது இல்லாமல் ஒரு சீரியல் சொல்லு. எல்லாம் வந்துச்சு, 5000 ரூபா போச்சு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த நாட்டில் பெரியார் என்கிற தங்க சுரங்கத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட கட்டி தங்கம் பேரறிஞர் அண்ணா, அந்த தங்கத்தில் செய்யப்பட்ட தங்க சிம்மாசனம் கலைஞர், அந்த கலைஞர் கண்டுபிடித்து கொடுத்த போர்வாள் தளபதி மு.க. ஸ்டாலின், அந்த போர்வாள் நமக்கு கொடுத்திருக்கிற முத்திரை மோதிரம் உதயநிதி ஸ்டாலின் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இந்த வரிசை தான் வாழ்வியல் வெற்றியை கொடுக்கிறது. இன்றைக்கு இருக்கிற இந்த சமுதாயத்தில் எவ்வளவு சிக்கல் இருக்கு, எவ்வளவு பிரச்சனை. எல்லா ஃபங்க்ஷன்லையும் குத்து விளக்கு ஏற்றுறவங்க, குத்துக்களை ஏற்றுவாங்கல்ல எல்லா ஃபங்க்ஷன்லையும். ஏன் குத்து விளக்கு ஏற்றுறாங்க? ஏற்றுற ஆளுக்கே சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு நாள் ஒருத்தர் ஃபங்க்ஷன் ஒருத்தர் ஏற்றி வந்தார். என்ன குத்து விளக்கு ஏற்றுறீங்கன்னா? எதுக்கு ஏற்றுங்க? ஏற்ற சொன்னாங்க, ஏற்றினேன். என்ன பையன் என்ன கேட்குறேன். ஏன் குத்து விளக்கு ஏற்றுறோம்? வெள்ளைக்காரன் வந்த உடனே நம்மகிட்ட ஒரு பழக்கம் வந்துச்சுட்டு, ஹாப்பி பர்த்டே ஃபூனு ஊதி மெழுகுவத்தி அணைக்கிறோம் இல்லை? அப்படி தானே பண்ணுறோம். வெள்ளைக்காரன் எல்லாத்தையும் அணைச்சிட்டு தொடங்குவான், தமிழை எல்லாத்தையும் ஏற்றிட்டு தொடங்குவான் இல்லையா? குத்து விளக்கு. இப்போ விளக்குன்னா என்ன? 3 அர்த்தம் இருக்குது சார், அது எனக்கு புரியல. விளக்குங்க, டு எக்ஸ்பிளைன், அதுக்கும் விளக்குன்னு தான் சொல்கிறோம். பாத்திரம் விளக்கு, பல்லு விளக்கு, டு கிளீன், அதுக்கும் விளக்குன்னு தான் சொல்கிறோம். அந்த விளக்கு வச்சதுலேயே போங்க, அந்த விளக்கு வச்சதுலேயே படிங்க, டு லீட், அதுக்கும் விளக்குன்னு தான் சொல்கிறோம். அப்போ விளக்குன்னா எத்தனை அர்த்தம் இருக்கு? டு எக்ஸ்பிளைன், டு கிளீன், டு லீட். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்படுகிறது, அது முதல் விளக்கு. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா நீயே க்ளீன் ஆயிடுற, அது 2வது விளக்கு. நீ க்ளீன் ஆன பிறகு நீயே அடுத்தவனை லீட் பண்ணணும், அது 3வது விளக்கு. இங்கே இருக்கிற எல்லாரும் விளக்கா மாறணும். மாற முடியுமா? ஈஸியாக மாறலாம். எப்படி? எதை விளக்குன்னு சொல்லுவோம்? கொஞ்சம் எண்ணெய் இருக்கணும், கொஞ்சம் திரி இருக்கணும், கொஞ்சம் தீ இருக்கணும். இது 3 இருந்தால் தானே விளக்கு. எண்ணெய் இருக்கணும், திரி இருக்கணும், தீ இருக்கணும். இது 3 தான். இது 3 மனசுக்குள்ள சேர்த்து சொல்லி பாருங்க. எண்ணெய், திரு, தீ. என்னை திருத்தி, உன்னை திருத்தி கொள்ளும் போதெல்லாம் நீ அடுத்தவனுக்கு விளக்காகி விடுகிறாய். அப்ப இந்த கருத்தரங்கத்தினுடைய நோக்கம் என்னன்னா, கட்சி பணி, களப்பணி, ஆட்சி பணி, எல்லா விதத்திலும் நம்மை நாமே தகவமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த செலவு, இந்த முயற்சி, இந்த கூட்டம். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விதத்தில் நாம் எதையாவது கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திமுகவினுடைய அடித்தளம் என்ன? 2 தான். நல்லா புரிஞ்சுங்க. திமுகவுடைய வாட் இஸ் த ஃபண்டமெண்டல் ஆஃப் டிஎம்கே பார்ட்டி? உங்களை யாராவது கேட்டா 2, 1 சமூக நீதி, இன்னொன்னு அதற்கான உடன்பிறப்புகள். இந்த 2 தான் திமுகவினுடைய அடித்தளம். உலகத்திலேயே என் கட்சிக்காரர்கள் எனக்கு பலம் என்று சொன்ன தலைவர்கள் உண்டு, என் கட்சிக்காரர்கள் எனக்கு மூலதனம் என்று சொன்ன தலைவர்கள் உண்டு. உலகத்திலேயே தன் கட்சிக்காரர்களை உயிரினும் மேலான உடன்பிறப்புகள் என்று சொன்ன ஒரே கட்சி திமுக கட்சி தானே. அப்போ தன்னுடைய தொண்டர்களை உயிருக்கு மேலாக நினைக்கிற அவர்கள், நீங்க யோசித்து பாருங்க. விருகம்பாக்கம் மாநாட்டில் பேரறிஞர் அண்ணா பேசும்போது இன்னும் 50 ஆண்டு காலத்திற்காவது திமுக தேவை என்று சொன்னால், இன்றைக்கு தமிழன் முடிவுக்கு வந்து விட்டான். தமிழன் இருக்கிற வரை திமுக இந்த நாட்டில் இருந்தாக வேண்டும். அப்பொழுதுதான் தமிழுக்கு ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியாலும் திமுக இருக்குதுங்கிற பயம்தான் தமிழகத்தை இன்னும் காப்பாற்றி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். எந்த ஒரு சட்டத்தையும் இங்க கொண்டு வரதுக்கு பயப்படாங்க. இவர் சொன்னார்ல, நாங்க ஆதரிச்சா அவங்க எதிர்ப்பாங்க, அவங்க எதிர்த்தாங்க, அந்த மாதிரி கண்மூடித்தனமாக இல்லை. கண்மூடித்தனமாக காங்கிரஸோடு கூட்டணியாக இருக்கும் போதும் அவர்கள் ஏதாவது தவறு செய்தால் எதிர்த்தார்கள். பாஜகவோடு கூட்டணி வைக்க வேண்டிய நிலைமை வரும்போதும் அங்கே கருத்து வரும்போது எதிர்த்தார்கள். கூட்டணி இருக்கிறது என்பதற்காக நியாய தர்மங்கள் இருந்து பின்வாங்கிய கட்சி இல்லை. இப்படிப்பட்ட கட்சியிலே நாம் அங்கத்தினராக இருக்கிறோம். இப்போ என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது சொன்னாங்கல்ல, நான் எந்த ஸ்கூலில் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படிச்சனோ அதே ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர் ஆகிட்டேன். அப்படி சொன்ன உடனே நீங்கள்லாம் கை தட்டினீங்க. இதையே எங்கள் ஸ்கூலில் சொன்னேன், டே
நான் இங்கேயே படிச்சுட்டு இங்கேயே வாத்தியார் ஆகிட்டேன் தெரியுமாண்ணா. பையன் சொல்கிறான் இங்கே படித்தா இங்கே தான் வேலை கொடுப்பாங்க, வேறு எங்கே வேலை கொடுப்பாங்கன்னு. நீங்கள் பார்த்த பார்வை வேற, அவன் பார்த்த பார்வை வேற. எனவே தமிழக மக்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தமிழகத்தில் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு அந்த செய்த சாதனைகளை பட்டியலிட்டு வாசிக்கிற தலைப்புச் செய்திகள் வாசிப்பதற்காக நான் வரவில்லை. ஒரு தலைமை ஆசிரியராக கல்வித்துறை பெற்றிருக்கிற வளர்ச்சி எந்த துறையில் இதுக்கு முன்னால் இருக்கட்சி. இப்போ மருத்துவம் யோசித்து பாருங்கள், இன்றைக்கி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நம்பி வரான். கவர்மெண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் போகவே முடிய மாட்டேன் சார். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் ரிசப்ஷனில் போய் பேருன்னு சொன்னோடனே 10 டெஸ்ட் எழுதி கொடுத்துறான். பேர் தான் சொல்லிக்கிறோம், நம்ம இன்னும் நோயே சொல்ல. சார் என் பேருன்னு 10 டெஸ்ட் எழுதி கொடுத்துறான். என்ன சார் நான் நோயே சொல்ல, பேர் தான் சொன்னேன், 10 டெஸ்ட் எழுதி, எதுவாக இருந்தாலும் அது 10 டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லா மிஷினில் படுக்கை எழுப்பிட்டு சொல்கிறான் எல்லாம் ஓகே. என்ன ஓகேன்னா எல்லா மிஷினும் ஒழுங்காக ஒர்க் பண்ணுறது, நம்ம ஓகேவான்னு தெரியல இருக்கிற நிலைமை. ஆனால் இன்னைக்கு அரசாங்க மருத்துவமனையில் தேர்க்கு மக்கள் வர ஆரம்பிக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் பல்வேறு ஊரில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொல்கிறான், தமிழ்நாட்டில் இருக்கிற கல்வி கூடங்களுக்கு போகணும்னு சொல்கிறான். யோசித்து பாருங்கள், ஒரு முதல்வர் தினந்தோறும் அவர் வீட்டை விட்டு வெளியே வராருன்னு சொன்னான், யாரோ ஒரு தமிழனுக்கு அல்லது ஏதோ ஒரு துறைக்கு நன்மை நடக்க போகிறது என்ற அர்த்தம் என்று பெருமிதத்தோடு சொல்லிக் அளவுக்கு ஒவ்வொரு நாளும் எதையாவது ஒன்று இந்த மக்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு சிக்கல் என்னன்னா, இன்றைக்கு மற்ற கட்சிக்காரர்களுக்கெல்லாம் நம்மை குறை சொல்ல முடியவில்லையே என்கிற கவலை தான். எதை சொல்லி இவங்களுக்கு கமெண்ட் பண்றது, எதை சொல்லி கமெண்ட் பண்றது? இவர்களுக்கு எல்லாம் பின்னால் சினிமாவில் இருந்துட்டு நடிச்சுட்டு கிடிச்சிட்டு. சார் நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, திரைப்பட பிம்பம் அல்லது திரைப்பட பிரபலம், திரைப்பட புகழ் நமக்கு பெருவாரியான மரியாதையை பெற்றுத்தர வேண்டும், பெற்று தந்துவிடும் என்று சிலர் நினைக்கிறார்கள். திரைப்படம்ங்கிறதே நம்மளை ஒரு ஏமாத்துறச்சு. இப்போது ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிற சீன் ஷூட்டிங் நடக்குது, ஒரு பில்டிங் மேலேருந்து அவர் குதிக்கிற மாதிரி ஒரு சீன் எடுக்கிறான். எப்படி எடுக்கிறான்னா, பத்திரமா அவரை மேலே கூட்டின்னு போய் எங்கேருந்து அவர் குதிக்கணுமோ அங்கே அப்படின்னு ஒரு ஷாட் எடுத்துக்கிறான். அப்புறம் பத்திரமா லிஃப்ட்டில் அவரை கூட்டின்னு வந்து அவர் எந்த இடத்துல குதிப்பாரோ அந்த இடத்துல அப்படி ஒரு ஷாட் எடுத்துக்கிறான். இப்போது நிஜமாவே ஒருத்தன் குதிக்க போகிறான், இவரை மாதிரியே ட்ரெஸ் போட்டுனுக்கிறான். அவன் தான் உண்மையிலே குதிக்க போகிறான். அவனுக்கு என்ன தெரியுமா பேர்? டூப்பு. நிஜமாவே குதிக்கிறவனுக்கு பேர் டூப்பு, குதிக்கிற மாதிரி பாவலா பண்ணுறவனுக்கு பேர் ஹீரோ. இது என்னையா நியாயம்? இதுதான் திரைப்படம். எனவே அன்பார்ந்தவர்களே, திரைப்படங்களும் ஊடகங்களும் இன்றைக்கு கொண்டு வருகிற குடிசல் கூட ஃபில்டர் பண்ணி எது எனக்கு தேவை என்று தெரிந்து கொள்ள வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். தமிழனுக்கு தகுதியை, தன்மானத்தை, இந்த நேரத்தில் தலையிலிருந்து நிற்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை, ஒவ்வொரு செய்திக்குள்ளேயும் ஒரு அழகு இருக்குது. இப்போ உண்மை நாங்கள் எங்கள் கல்வித்துறை சொல்கிறோம், மதிய உணவுலேருந்து காலை உணவு போடுறாங்க. எத்தனை பெற்றோர்கள் தைரியமாக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சி வச்சுடுறாங்க. அப்பா காலையில் சாப்பிட்டுட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு படிச்சுட்டு அவன் வெளியாராக போகிறான். அப்போ அவனுக்கு இந்த நாட்டில் ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது என்பது மாணவர்கள் முதல் இந்த துறைக்கு இன்னும் இந்த அரசு எதையும் செய்யவில்லைன்னு ஒரு துறையை கூட நீங்கள் சுட்டிக்காட்ட முடியாத அளவிற்கு எல்லா துறைக்கான வேலைகளையும் செஞ்சு கொண்டிருக்கு. ஆனால் இன்னைக்கு என்னன்னா, ஒரு ஆர்டர்லியாக எதுவும் நடக்க ஒன்றும் வேணாம் சார். நம்ம ஊரில் கல்யாணம் மாதிரி நடக்குதா? அந்த காலத்தெல்லாம் பெரியவங்களுக்குலாம் தெரியும். யாராவது கல்யாணத்துக்கு நோட்டீஸ் வச்சு கூப்பிட்டாங்கன்னா, எவன் பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டானா அவன் மண்டபத்து வாசலில் நிற்பான். என்ன வாங்க 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 கூப்பிடான்ல. இப்போ அதுக்கு ஒரு பொம்மை வச்சுருக்கான், வந்தா வாங்க வெரைட்டி போங்க. பன்னீர் தெளித்து நம்ம ஆளுக்கு நேரம் இல்லை சார், அதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சான் தெரியுமா? அப்போ சுன்னு பன்னீர் தெளிச்சுன்னே இருக்குது. எங்கள் ஊருக்கார ஒருத்தன் ஃபேன் நினச்சி அது முன்னால் போய் நின்று மொத்த பன்னீர் வாரி கட்டி தொப்ப கட்டே வந்து நிற்கிறான். என்ன மாப்பிளான்றா, ஃபேன் நினச்சி நின்னா எல்லா பன்னீர் ஏன் மேலே அடிச்சு. சோறு இப்போ கல்யாணத்தில் உட்கார வச்சு சோறு போடுறதில்ல. இல்லை அது பேர் என்னது நீங்கள் சும்மா ஸ்டைலாக பஃபேன்றீங்க. தட்டை தூக்கின்னு சோறு வாங்கினா என்ன அர்த்தம்? நான் சொல்ல, நீங்கள் தான் சொன்னீங்க. உட்கார வச்சு சோறு போட்டாலும் இன்னொரு பிரச்சனை இருக்குது தெரியுமா? நம்ம உட்காந்துக்கும் போது பின்னால் 4 பேர் லைனில் நின்றுக்கிறான். நின்னால பரவாயில்ல சார், நின்று இன்னொருத்தவங்க ஃபோன் பண்ணுறான், முடிச்சிட்டாரு முடி போகிறார் வா. எப்படி சாப்பிடுறது? இந்த கேட்டரிங்காரன்ட்ட விடுவாங்களா, அவன் ஒரு அக்கப்பருவன் பார்த்தீங்களா, அப்படியே அப்புறம் பேப்பர் ஊட்டி இப்படி கிழிப்பான். இல்லை பேப்பர் ஊட்டி அது மேலே இலை போட்டு சாப்பிடல. ஒரு கல்யாணத்துக்கு நிஜம் போலவே போயிருக்கேன் சார். பேப்பர் உருட்டி இலை போட்டு எல்லாம் நல்லா சாப்பிட்டுக்கிறோம். 2 சின்ன குழந்தை வந்து அந்த பேப்பர் அப்படியே இழுத்துச்சு, எல்லாம் அப்படியே போயிடுச்சு. திருப்பி இழு அப்படின்னு இழுத்து சாப்பிட்டோம். எனக்கு இன்னி வரைக்கும் டவுட்டு, போன இலை தான் திரும்பி வந்துச்சா இல்லை போனது ஒன்றும். இனிமேல் யாராவது கல்யாணத்தில் சாப்பிடுங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு கட்சி தனக்கான விஷயங்களை பற்றி யோசிக்காமல் தினந்தோறும் தான் ஆளுகிற மாநிலத்தை பற்றி, அந்த மாநிலத்தில் இருக்கிற வளர்ச்சி பற்றி, அந்த மாநிலத்தில் இருக்கிற பிரச்சனை பற்றி, கடைகோடியில் இருக்கிறவன் கண்ணீர் பற்றி,
எல்லா மனிதர்களுடைய ஏக்கங்களை பற்றி படித்துக்கொண்டே நினைத்துக்கொண்டே இருக்கிறது. நீங்க யோசித்து பாருங்க, என்னைக்காவது ஒரு உணர்ச்சி பச்சப்பட்டு கோவப்பட்டு நம்ம முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ பேசி பார்த்துருக்கீங்களா? ஏன் தெரியுமா? அது ஃபுல்லா ஒரு தந்தையுடைய கனிவு. எப்படியாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதையாவது செய்துவிட வேண்டும் என்று யோசித்துக் கொள்ளுங்கள். மொழியால் இனத்தால் எத்தனை சிக்கல் வந்தாலும் இந்த அரண்கள் இருப்பதால் தான் இன்றைக்கு இந்த அரங்கில் இது போன்ற உட்கார்ந்து தைரியமாக நம்மால் பேச முடிகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு வகையில் இந்த மக்களுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்கிற நோக்கம், அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, அந்த துறையில் இருக்கிறவர்கள் மத்தியிலே மட்டுமல்ல, அந்த துறையால் இந்த சமூகம் எப்படி பயன்படுகிறது என்பதை பட்டியலிட்டு தினந்தோறும் படித்துக் கொண்டிருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. ஏன் திமுக இன்னைக்கு இந்த அரை மணி நேரத்தில் நாங்கள் திமுகவுடைய மொத்த வரலாறு உங்களுக்கு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு செய்தி சொல்லிட்டு போயிடுறேன், இதை நீங்கள் மறக்கவே கூடாது. வரலாறு படிப்பது என்பது வேறு, வரலாற்றை பாடமாக படிப்பது என்பது வேறு, வரலாற்றிலிருந்து சில பாடங்களை படித்துக் கொள்வது என்பது வேறு. இந்த மூணுக்குள்ள நுட்பத்தை தெரிஞ்சுங்க. வரலாறு படிப்பது என்பது வேறு, வரலாற்றை பாடமாக படிப்பது என்பது வேறு, வரலாற்றிலிருந்து சில பாடங்களை படிப்பது என்பது வேறு. வரலாறு படிக்கிறதுனா இத்தனாம் தேதி இந்த இடத்துல இவங்க இந்த நாட்டில் சண்டை நடந்தது, இது வரலாற்று படிப்பது, ஒரு நியூஸாக படிக்கிறது. வரலாற்றை பாடமாக படிப்பது என்பது எத்தனாம் தேதி போர் தொடங்குச்சு, எத்தனை மணிக்கு தொடங்குச்சு, எத்தனை நாள் போர் நடந்துச்சு, இந்த பக்கம் எத்தனை பேர் செத்தான், அந்த பக்கம் எத்தனை பேர் செத்தான், இது வரலாற்றை பாடமாக படிப்பது. வரலாற்றிலிருந்து ஒரு பாடம் படித்துக்கிறது. டே இந்த பக்கம் இத்தனை பேர் செத்துருக்கான், இந்த பக்கம் இத்தனை பேர் செத்துருக்கான், எத்தனை பேர் செத்தாலும் அவன் எல்லாம் மனுஷன், ஒரு பண்டன் வந்தான் மனுஷன் சாவறான், இனிமேல் போரை நிறுத்தணும்னு நினைக்கிறமே, அது வரலாற்றிலிருந்து பாடத்தை கற்றுக்கொள்வது. அதுபோலதான் திமுகவை படிப்பது என்பது வேறு, திமுகவை பாடமாக படிப்பது என்பது வேறு, திமுகவிடத்திலிருந்து சில பாடங்களை படித்துக் கொள்வது என்பது வேறு. திமுகவிலிருந்து பாடங்களை படித்துக் கொள்ளுங்கள், நீங்களும் வரலாறு படையுங்கள். நன்றி, வணக்கம்.